மக்களுக்கு வணக்கம். எனக்கு ஒரு விஷயம் தோணுது. என்னன்னா, ஒரு 10 எம்எல்ஏக்கள் இங்கேருந்து அங்கே போயிட்டு ஒரு 6 மாதம் கழித்து என்ன பண்ணுவாங்கன்னா, கருத்து வேறுபாடு காரணமாக நாங்கள் வந்துட்டு ஆதரவை வந்துட்டு வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்பாங்க. அப்போ என்ன கதை நடக்கும்னா, திரும்ப ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி சேர்ந்து நாங்கள் உங்கள் விஜய்க்கு வந்துட்டு நாங்கள் வாய்ப்புகளை கொடுத்தோம், அவர் தான் ஆட்சியை தக்க வைக்க மாட்டுறாரு, நாங்களும் ஒன்றும் சேரலைன்னா பிஜேபி உள்ளே வந்துடும் தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஒன்று சேரலாம். ஆனால் ஆக்சுவலி உண்மை என்ன நடக்கும்னா, மேலேருந்து ப்ரெஷர் கொடுத்து நேரடியாக ஏடிஎம்கே கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபி மறைமுகமாக டிஎம்கே கூட கூட்டணி இருக்கலாம். இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 கட்சி மூலமாக தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன பண்ணலாம், பிஜேபி உள்ள நுழையலாம், இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த 108 அண்ணா வச்சிருக்கிற எம்எல்ஏக்கள்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. இந்த 10 எம்எல்ஏக்கள் தான் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, ரூல் ஓவர் பண்ண போகிறாங்க. இந்த டிஎம்கே சொல்கிற விஷயத்த டிவிக்கே கேட்கலன்னா திரும்ப பேக்கப் தான். அப்போ விஜய் அண்ணாவுடைய அரசியல் ஒரு மதில் மேலே இருக்கிற பூனை மாதிரி தான். அப்போ இந்த இடத்துல விஜய் அண்ணா என்ன பண்ணணும்னா, டக்கு டக்கு டக்குன்னு மக்களுக்கு தேவையான திட்டங்களை உடனே என்ன பண்ணணும், அறிவிச்சிடணும். போதை இல்லாத தமிழகம், குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் எதிரான வன்முறைக்கு கடுமையான தண்டனை, மரண தண்டனை, சரிங்களா? இந்த மாதிரி பல நல்ல திட்டங்களை அண்ணா அறிவிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அசைக்க முடியாது, சரிங்களா? ஆனால் அறிவிப்பாரா தெரியலையே. ஏன்னா தன்னோட ஆட்சியை அமைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா திரும்பவும் தொண்டர்கள் தான் இறங்கி போராட வேண்டியதாக இருக்குது. ஒரு ஆளுநர்கிட்ட போயிட்டு ஒரு பேச மாட்டுறாப்புல, தனக்கு ஆதரவு தரக்கூடிய எம்எல்ஏ கிட்ட போய் இவர் போய் பேச மாட்டுறாரு, 2ஆம் நிலை உறுப்பினரை போய் அனுப்பிச்சு லெட்டர் அனுப்பிச்சு ஆதரவு தாங்கன்றாப்புல. எப்படி பேசுவாருன்னு தெரில, என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. ஆனால் இவருடைய ஆட்சியை கவுக்கிறதுக்கு பயங்கரமான சதி திட்டங்கள்லாம் நடக்குது. ஏன்னா உடனே டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி சேர்ந்துட்டாங்கன்னா மக்களுக்கு உடனே தெரிஞ்சுட்டு அடுத்த எலெக்ஷனில் வாஸ் அவுட் பண்ணிடுவாங்க டிஎம்கே ஏடிஎம்கேவை. விஜய்க்கு மவுஸ் அதிகமாகும். ஆனால் இப்போ எப்படின்னா, கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே எப்படின்னா கிள்ற மாதிரி கிள்ளி ஆட்டுறது, கொடுக்குற மாதிரி 10 எம்எல்ஏக்களை கொடுத்து திரும்ப கருத்து வேறுபாடு காரணமாக வர வச்சு 6-7 மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் தான் தமிழகத்தை காப்பாற்ற போகிறோம்னு சொல்லிட்டு டிஎம்கே ஏடிஎம்கேவும் திரும்பவும் உள்ளே வந்து பிஜேபியை உள்ளே வர வைக்கலாம், இல்லை வர வைக்காமல் இவங்க 2 பேர் கூட ஆளலாம். பல விஷயங்கள் நடக்கலாம் தமிழ்நாட்டில். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க?